பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை தான் இங்கு முன்னிறுத்தி அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று பலமுறை எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லுவார். They are saying that we are following the Ambedkar ideology since it is the upgraded to downtrodden peoples. மற்ற மக்கள் எல்லாம் அவர்கள் விழித்து கொண்டார்கள், அதனால் அந்த தலைவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் என் மக்கள் தூங்கிக் கொண்டிருப்பதனால் நான் விழித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றேன். பல கட்சிகள் சைக்கிள் தருகிறேன் என்பார்கள், மாதம் 1000 தருகிறேன் என்பார்கள், சிலர் 2000 தருகிறேன் என்பார்கள். இப்படியெல்லாம் தேர்தலுடைய அறிக்கையிலே இருக்கும். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக நாங்கள் அமல்படுத்துவோம். அரசியலமைப்பு நாள் 1949ஆம் ஆண்டு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோடைய அரசியலமைப்புடைய வரலாறை நம்ம பிரட்டி பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நீண்ட நெடுங்கால வரலாறாக இருக்குது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, அந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது. அப்படி சட்டங்கள் இருந்தபோது 1948 வருஷம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இருந்தது. அதை ப்ரீபோன் பண்ணி 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கே கொடுத்துட்றாங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கோடு சேர்ந்து காங்கிரஸு, பாகிஸ்தானோடு சேர்ந்த இந்தியாவோடைய மெம்பர்ஷிப் எல்லாம் 77 மெம்பர்ஷிப் முஸ்லீம் லீக்கில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கொடுக்கணுன்ற ஒரு முடிவு வந்ததுனால அவங்க பிரிஞ்சு போயிட்டு 299 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. ஸோ என்னைக்கு இந்த 1946 டிசம்பரில் 9ஆம் தேதி ஒரு முதல் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் அதுக்கப்புறம் விவாதங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் தற்சமயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, அந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரொவிஷனலி செலக்டட் பீப்புள் அண்ட் எலெக்டட் பீப்புள், பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொன்னீங்கன்னாக்கா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு வரி கொடுக்கறதுக்கு அவங்களே அவங்களே ஒரு சின்ன சின்ன நாடுகளாக இருந்தவங்கலாம் அவங்களும் இந்த அசம்பிளியில் சிலரை நாமினேட்டட் மெம்பர்ஸாக சூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தாக்கா இந்தியாவுடைய மாகாணங்களாக இருந்த, அதாவது பஞ்சாப் ஒரு சைடு இருக்குது, பெங்கால் ப்ரொவின்ஸ், மெட்ராஸ் ப்ரொவின்ஸ், அதே போல் பார்த்திங்கன்னா டெல்லி ப்ரொவின்ஸ், இப்படியாக பாம்பே ப்ரொவின்ஸ், இப்படியெல்லாம் பல மாகாணங்களாக பிரிந்திருக்குது. இப்போ இந்த மாகாணங்கள் தான் எல்லாமே செலக்ட் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு யார் டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மனாக வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது, அந்த இடத்துல சிறந்த ஒரு சேர்மனாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த சேர்மன் பொறுப்பிற்கு தகுதியான, நல்ல படிப்பறிவும் அது சம்மந்தமான நல்ல நாலேஜும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டிசைட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த 26 நவம்பரை ஒரு லா டே அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தம்தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணி பல அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பல திருத்தங்களை எடுத்துகிட்டு வராங்க. இந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் டிபேட் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் இப்போ பச்சை நிறத்தில் இருக்கிற புத்தகம் பச்சை நிற வடிவிலே கிடைக்குது. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 28,000 பக்கங்கள், மொத்தம் 5 வேல்யூமாக இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்விக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை சொல்கிற பதிலை நிறைய, அதாவது யார் அந்த 299 மெம்பர்ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்குமே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அப்போது சில இடங்களில் கேட்கும் பொழுது இந்த அசம்பிளி மிக சிறந்த ஒரு மற்ற நாடுகளை பார்க்கும்போது இது ஒரு மிக சிறந்த ஒரு அசம்பிளி. அதாவது மற்ற பாராளுமன்றத்திலலாம் பார்த்திங்கன்னா, மற்ற அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 சொல்லாடல்கள் மற்றும் மிக குறைந்த அளவிலே இருக்கின்றது. 1,60,000க்கு மேற்பட்ட, அதாவது இந்த வாக்கியங்கள், இதில் உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா
வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினால வந்து என்ன பயன், அதனால் வந்து என்ன வந்து ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 1947 நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சாலும் நம்முடைய எல்லா சட்டங்களும் பார்த்திங்கன்னா இப்போது வந்து குடியரசுத் தலைவர், அந்த குடியரசுத் தலைவருடைய தலைமையின் பேரில் தான் இப்போ வந்து சட்டங்கள்லாம் இயற்றப்படுது. இந்திய மத்திய அரசாங்கத்துடைய அதை யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் வந்து இந்த சட்டங்கள்லாம் வந்து ஏற்றப்படும் போது குடியரசின் தலைவர் பேரில் தான் ஏற்படுத்தப்படும். ஆனால் இந்த 1947 நம்முடைய குடியரசு தினம் அறிவிக்கப்படும் வரை பார்த்திங்கன்னா வந்து இந்த அசம்பிளியோட டிபேட் இதெல்லாம் முடிஞ்சு இது ஒப்படைக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா 24th ஜனவரி 1950 வந்து 1950 அன்னைக்கு வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இதை பரிசீலனை பண்ணி இதை அடாப்ஷன் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அனௌன்ஸ் பண்ண நாள் தான் வந்து இந்திய குடியரசு தினம். சரி, குடியரசு தினத்துக்கும் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அது சம்மந்தமாக பேசாமையே போயிடுறாங்க. அதாவது இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து இந்திய நாடு வந்து குடியரசாக வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த தேதியிலிருந்து தான் வந்து இந்திய குடியரசின் தலைவரின் பால் வந்து சட்டங்கள் வந்து அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்ற மொனார்ச், அதாவது அவங்க வந்து முடியாட்சி பிரிட்டிஷ் ராணியோடைய அந்த சாசனம் விக்டோரியா மகாராணி சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சாசனத்தின்படி அந்த அவங்களுடைய பேரால் தான் வந்து இந்திய நாட்டுக்கு வந்து சட்டங்களை வந்து இயற்றக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த நம்ம குடியரசு நாள் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திய குடியரசு தலைவரின் பால் இந்தியாவில் வந்து தற்காலிக பாராளுமன்றம் செயல்பட்டாலும் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்த உறுப்பினர்கள் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலும் அவங்களுடைய பேரில் வந்து இந்திய அரசாங்கத்தின் பேரால் இந்திய குடியரசு தலைவரின் பேரால் வந்து சட்டங்கள் வந்து இயற்றப்படுவது அது வந்து அனுமதிக்கப்படவில்லை. அதன் பிறகு 1950 26 ஜனவரிக்கு பிறகுதான் இந்தியா வந்து ஒரு குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்த இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை வந்து இதை நம்ம வந்து இந்த 26 நவம்பர் அன்னைக்கு இதை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிக்கொண்டு அந்த சட்டத்தின் மூலமாக இந்த டிராப்டிங் முழுவதையுமே வந்து அலசி ஆராய்ந்து அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டே வந்து 1950 இதை வந்து அதை ஏற்றுக்கொண்ட நாள். அதை வந்து 1949 26 நவம்பர் அன்னைக்கு வந்து அதை வந்து இது சட்டமாக வந்து இதை நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து இது வந்து ஒப்புதல் கொண்ட நாள். அதை வந்து அதாவது அது முழுமையாக செயல் வடிவத்துக்கு கொடுத்த நாள் வந்து 1950 ஜனவரி 26 அதுதான் குடியரசு தினம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள், ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஆளக்கூடிய, பெரும்பான்மையான வாக்குகள் அளித்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பெரும்பான்மை சேர்ந்து தேர்ந்து ஒரு பிரச்சனையை முடிவெடுத்து விட்டால் அந்த பெரும்பான்மை தான் ஜனநாயகம் என்பது கிடையாது. ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்பது கடைசி கட்ட, அதாவது அந்த நாட்டில் உள்ள கடைசி மனிதனும் தன்னுடைய முழு சுதந்திரத்தையும் உணரும் அளவுக்கு அப்படி இருக்கும்பொழுது தான் வந்து அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் முழுமையாக அங்கு இருக்கிறது என்று முடிவாகும். அதாவது அதிகாரம் பெற்றவர்கள், மிகவும் வலிமை மிக்கவர்கள், அதாவது தேர்தலிலே பெரும்பான்மை பெற்றவர்கள், அவர்கள் மூலம் செயல்படும் காரியங்கள் அனைத்துமே வந்து அதுதான் ஜனநாயகம் என்பது வந்து அது உண்மையான ஜனநாயகம் அது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும், அந்த நாட்டில் வசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கடைசி கட்டமாக இருக்க ஒவ்வொருவரும் பூரண சுதந்திரம், அதாவது பூரண வந்து தன்னுடைய செயல்பாடுகளிலே எந்த விதமான தடையும் ஏதும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு உணர்வை உணரும் பொழுது, சுதந்திரத்தை அனுபவிக்கும் போது தான் அது ஒரு ஜனநாயகமாக கருதப்படுகின்றது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால், அதாவது இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்குள் இதை அமல்படுத்தி விடுங்கள், அதை அமல்படுத்திவிட்டால் இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று அவர் சொன்னார். அப்பொழுது பிரதமராக இருந்தவர்
ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார், 5 ஆண்டுகள் போதும், நாங்கள் இந்த நாட்டை, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தி வல்லரசு ஆக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி ஏதாவது ஒன்று முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்று சொல்லும்பொழுது சில நேரங்களிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நினைக்கும் அளவிற்கு மக்கள், அதாவது பெரும்பான்மையான மக்கள் உணரக்கூடிய நிலைமை வந்தது. இந்த இடத்திலே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நினைவு கூற வேண்டிய கட்டாயம் என்னவென்றால், அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலுமிருந்து சிறந்த அமைப்பு, அதாவது சிறந்த அங்கங்களை எடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே, நம்முடைய சட்டத்திலே இணைத்தார். அது சிலரை பார்க்கும்போது பல நாடுகளிலே இருந்த சட்டங்கள் தானே, அப்படி அதில் இருப்பது என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது என்றெல்லாம் கேட்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது சிறந்த சட்டங்கள் எங்கு நமக்கு பொருந்துகிறதோ, இந்திய நாட்டுக்கு பொருந்துகின்றதோ அதை எடுத்துக்கொண்டார். எதெல்லாம் நமக்கு ஒத்து வராதோ அந்த சட்டங்களை எல்லாம் எடுத்து விட்டார். ஆகையினால் அங்கிருந்து மட்டும்தான் இது எடுக்கப்பட்டதா என்பது அல்ல. உலகத்திலே எதெல்லாம் சிறந்தவைகளோ அவையெல்லாம் இந்திய நாட்டுடைய சட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் இதையெல்லாம் சேர்த்தார். ஸோ இப்படி ஒரு சிறந்த ஒரு சட்டத்தை உருவாக்க பல நேரங்களிலே அவருக்கு இந்த டிராப்டிங்கின் பொழுது பலர் ஒத்துழைப்புகள் நல்க வேண்டியவர்கள் ஒத்துழைப்பு நல்க முடியாமல் போன பிறகும் கூட, சிலர் அந்த டிராப்டிங் கமிட்டியிலிருந்து விலகிய பொழுது கூட தன்னுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய பணி தோய்வு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இரவு பகலாக சில மணி நேரங்களில் மட்டும் தூங்கி மற்ற நேரங்களிலே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பதன் வேலையாகவே அவர் வைத்திருந்தார். இது கதைகளாகவும் கேள்விகளாகவும் நாம் கேட்கப்படுவதை விட ஒரு சிறந்த ஒரு நிருபர், அந்த நிருபர் எல்லா மக்களையும் தலைவர்களை சென்று இரவு நேரத்திலே அவர் பேட்டி எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தபொழுது யாரும் அதற்கு முன்வராத காலத்திலே அவரிடம் சொன்னபொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் விழித்திருப்பார். அவர், நீங்கள் எந்த நேரம் கேட்டாலும் நீங்கள் அவரிடம் உங்கள் கேள்விக்கான பதிலை பெறலாம் என்றபோது அந்த முக்கிய செய்தி நிறுவனத்தினுடைய நிருபர் அவர்கள் அந்த இடத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கரை பேட்டி எடுக்கின்றார். பேட்டி எடுக்கும்போது மற்ற தலைவர்களையெல்லாம் நாங்கள் பார்த்து பேட்டி கேட்க வேண்டும் என்றபோது இந்த நேரம் அவர்களுக்கு ஒத்து வராது என்றார்கள். அப்போது நீங்கள் மட்டும் இந்த நேரத்திலே எங்களுக்கு கொடுத்தது மிகவும் வியப்பாக இருந்தது. அனைவரும் தூங்கி கொண்டிருக்கின்றார்களே, நீங்கள் முழித்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது மற்ற மக்கள் எல்லாம் அவர்கள் விழித்து கொண்டார்கள். அதனால் அந்த தலைவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள், நான் முழித்து கொண்டிருப்பதினால், என் மக்கள் தூங்கி கொண்டிருப்பதினால் நான் விழித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு ஒரு நகைச்சுவை கலந்த உணர்வோடும் அது கருத்துணர்வோடும் தன்னுடைய செய்தியை அவர் தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 1930 32 வாக்கில் நடைபெற்ற அனைத்து வட்டமேசை மாநாடுகளிலும் தன்னுடைய பேச்சாற்றலாலும் இந்தியாவினுடைய சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவதிலும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார். பிரிட்டிஷ்காரர்களாகிய நீங்கள் எங்களை ஆட்சி செய்கின்றீர்கள். அப்படி ஆட்சி செய்யும் பொழுது ஆட்சி செய்கின்ற பல நேரங்களிலே மார்த்தா மிலிட்ரி என்று சொல்லக்கூடிய மார்த்தா மிலிட்ரி அப்படி என்ற ஒரு இராணுவத்திலே மிகவும் கடுமையாக உழைத்து பல இடங்களிலே உங்களுக்கு பிரிட்டிஷாருக்கு உதவி புரிந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கான இரட்டை வாக்குரிமையை நீங்கள் தாருங்கள் என்று அவர் பிரிட்டிஷ் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸிலே அவர் போராடி வருகின்றார். அப்படி போராடுகையில் ராம்சே மெக்னால்டு அவர்கள் அவருடைய இரட்டை வாக்குரிமை கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது அவர் பேசும்பொழுது இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டதை அறிவிக்கின்ற பொழுது, கண்டிப்பாக நீங்கள் சுதந்திரம் கொடுங்கள், நாங்கள் அதை விரும்பி ஏற்றிக்கொள்கின்றோம். அப்படி கொடுக்கின்ற சுதந்திரத்தை மிகவும், அதாவது ஒரு மெச்சூரிட்டியாக இருக்க வேண்டும், அது ஒரு முதிர்ந்த ஒரு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக சொல்லியுள்ளார். அதாவது அந்த முதிர்ச்சிக்காக ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் திருமணமாகாமல் இருந்திருக்கின்றார். அப்படி திருமணமாகாமல் இருந்திருக்கின்ற அந்த செல்வந்தருக்கு அப்படி ஒரு திருமணம்
ஆகவில்லையே என்ற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய வாழ்நாளிலே அவருடைய சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பல நேரங்களிலே தனக்கு ஒரு வாரிசில்லை என்று வருத்தப்பட்டிருக்கின்றார். அந்த சூழ்நிலையிலே அவர் ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு திருமணம் செய்து கொள்கின்றார். அப்படி திருமணம் செய்து கொள்பவர் ஒரு இளம்பெண்ணை அவர் திருமணம் செய்கிறார். அப்படி அந்த இளம்பெண்ணை திருமணம் செய்வதனால் அப்படி திருமணம் செய்து அந்த மனைவிக்கு அவர் கருவுற்று சில நாட்கள் ஆகின்றன. கருவுற்ற தாயை அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் அந்த பெரியவருக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றது. அந்த குழந்தையை என்னிடம் காண்பீங்கள் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு மருத்துவரை அழைத்து உடனடியாக ஆப்ரேஷன் செய்து அந்த குழந்தையை எடுக்கின்றார்கள். அந்த குழந்தை 6 மாதம்தான் ஆகின்றது கருவுற்று. அந்த குழந்தையை வெளியே எடுக்கும் பொழுது அந்த குழந்தை இறந்து விடுகின்றது. அந்த தாயும் 6 மாதத்திலே ஆப்ரேஷன் செய்து எடுத்ததுனால் அந்த தாயும் இறந்து விடுகிறார். அந்த வயதான முதியவர் 2 பேரும் இறந்ததை பார்த்து அதிர்ச்சியிலே அவர் அந்த பெரியவரும் இறந்து விடுகின்றார். அப்படிதான் நீங்கள் கொடுக்கும் சுதந்திரம் மாறிவிடும் என்று பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த வட்டமேஜை மாநாட்டிலே தெளிவாக எடுத்து கூறுகிறார். இதை எப்படி சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கொடுக்கின்ற சுதந்திரம், அதாவது அந்த 9 மாத காலம் ஒரு குழந்தை வளர்கின்ற காலம், அந்த மெச்சூரிட்டி பீரியட், அது இல்லாமல் நீங்கள் அவசரமாக இது போன்ற அந்த முதியவர் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை போல நீங்கள் இந்த சுதந்திரத்தை அவசரமாக இது போன்று சரியான திட்டம் வகுக்காமல் கொடுத்தீர்கள் என்றால் அந்த சுதந்திரம் இறந்துவிடும் என்கிறார். அந்த சுதந்திரம் இறந்துவிடும் என்று சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், இவர்கள் எங்களுக்கு உரிய எந்த விதமான, அதாவது எங்களுடைய உரிமைகளை தர மறுக்கின்றார்கள். நாங்கள் பொது இடத்திலே சென்று குளத்திலே தண்ணி எடுக்க முடிவதில்லை. அவர்களுடன் திருமண பந்தங்களில் நாங்கள் ஈடுபடுவதில்லை. அதே போன்று அவர்கள் எங்களுடன் உறவாடுவதும் இல்லை. அவர்களுக்கென்று ஒரு சாதாரண ஒரு விலங்கினங்கள், பன்றியோ நாயோ மற்ற எந்த விலங்கினங்கள், ஆடோ மாடோ, இதையெல்லாம் சென்று குளங்களிலே தண்ணீர் குடிக்கின்றன பொது குளத்திலே. அப்படி தண்ணீர் குடிக்கின்ற அந்த பொது குளத்திலே நாங்கள் போய் தண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு எங்களை இந்துக்கள் கட்டுப்படுத்துகின்றனர். அந்த சூழ்நிலையை பிரிட்டிஷ் அரசாங்கம், இராணுவம் இருந்தும், இவ்வளோ பெரிய அரசாட்சி இருந்தும் அந்த தீண்டாமையை இவர்களால் ஒழிக்க முடியவில்லை. ஆகினால் இதையெல்லாம் சரி செய்து எங்களுக்கு தனியான ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய இரட்டை வாக்குரிமையை தர வேண்டும் என்று வாதாடுகின்றார். நான் ஏன் இதையெல்லாம் சொல்கின்றேன் என்றால், இந்திய அரசியலமைப்புடைய வரலாறு இன்று சட்ட நாள், அதாவது 2015க்கு பிறகு இது கான்ஸ்டியூஷன் டே என்று அறிவிக்கப்பட வேண்டும், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் உணர்ந்ததினால், இந்திய அரசாங்கமே இதுவரை பாபா சாஹிப் அம்பேத்கருடைய புகழ், அரசியலமைப்பை ஏற்படுத்தியதிலிருந்து அம்பேத்கருடைய பல நிகழ்வுகளை, வரலாற்று பின்னணிகளை மறைக்கின்றனர். உதாரணத்துக்கு ஹில்டன் யங் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஹில்டன் யங் கமிஷன் வருகின்றது. ஹில்டன் யங் கமிஷனில் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபீஸ் அண்ட் சால்வேஷன் ஆஃப் தட் ப்ராப்ளம் அப்படி என்று ஒரு நோட்ஸ், அதாவது ஒரு தனக்குள்ள ஒரு கருத்துருவை ஏற்படுத்தி அந்த ஹில்டன் யங் கமிஷனிடம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அதை வழங்குகின்றார். அதை பெற்ற அந்த ஹில்டன் யங் கமிஷன் அந்த பரிசீலனையின் அடிப்படையில் இந்திய ரூபாயோடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படி என்று விரிவான விளக்கத்தை தருகின்றார். அதன் அடிப்படையில் தான், அவர் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷனுடைய அடிப்படையில் தான் இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஏற்படுத்தப்படுகின்றது. ஸோ அப்படி ஏற்படுத்தப்பட்டது ஆர்பிஐ பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ரெக்கமெண்டேஷன், அவர் கொடுத்த அந்த ஆய்வு கட்டுரையின் அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்பட்டது என்பதை மறைக்கின்றார்கள். அதே போன்று இந்தியாவுடைய நிதி கமிஷன், தற்போது கூட நம்முடைய ஓட்டல் சென்னையிலே இந்தியாவுடைய நிதி கமிஷன் சோலா கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. அந்த நிதி கமிஷனுக்கு ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்படுத்துகிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். நிதி கமிஷன் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய ஆலோசனையின் பேரிலே, தன்னுடைய முன்மொழிதலின் பேரிலும், தன்னுடைய கருத்துருவாக்கத்தின் பேரிலும் இந்தியாவிலே ஒரு நிதி கமிஷனை ஏற்படுத்த வேண்டும் என்று நவம்பர் 24ஆம் தேதி 1951 அந்த நிதி கமிஷனுக்கான ஒரு பரிந்துரையை அவர் முன்மொழிகின்றார். அப்படி முன்மொழிதன் அடிப்படையிலே 1952ஆம் ஆண்டு இந்தியாவுடைய ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கப்படுகின்றது.
அந்த ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கி விட்டார்கள். அதை உருவாக்கும்போது அவர் எப்படி அவர்களை தலைவர் யாரை நியமிக்க வேண்டும், யாரெல்லாம் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று 280 இந்தியன் ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட், அவர் அந்த நிதி கமிஷனுடைய தலைவரை ஒரு பிரசிடெண்ட் நியமிக்கணும். அந்த பிரசிடெண்ட்டை வந்து இந்தியாவுடைய பிரசிடெண்ட் நியமிக்கும்போது அவருக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய தகுதிகளின் அடிப்படையில் என்னென்ன தகுதிகள் இருக்குமோ அந்த தகுதியின் அடிப்படையில் அதோடைய தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ்டாக அதில் இருக்கிற மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மற்ற உறுப்பினர்கள்லாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஆய்வு செய்திருக்க வேண்டும், அது ஒரு படிப்பியல் அதில் இருக்க வேண்டும், அதே போட்டு பொருளாதாரம் தெரிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார். நான் ஏன் இதெல்லாம் என்று இந்த சட்ட நாள், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேல இதெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று பாபா சாஹிப்பால் ஏற்படுத்தப்பட்ட பிறகு அது சட்டத்தை யார் வடிவமைத்தது, யார் வந்து அதாவது 1950 வந்து 26 ஜனவரியிலே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை தான் இங்கு முன்னிறுத்தி அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று பலமுறை எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லுவார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அதாவது அந்த புத்தகங்களை டிபேட், கான்ஸ்டியூஷனல் டிபேட் என்று சொல்லக்கூடிய அந்த பல புத்தகங்களை டெல்லியிலிருந்து பாராளுமன்றத்தில் சில எம்பிக்கள் துணையோடு சென்னைக்கு வாங்கி வந்து பல அரசியல் பிரமுகர்களுக்கு, பல வழக்கறிஞர்களுக்கு, உண்மையிலே அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய நபர்களுக்கு அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அந்த 5 புத்தகங்களையும் பரிசளிப்பார். உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த பிறந்த நாளிலே எடுத்து சென்று அந்த 5 புத்தகங்களையும் கொடுத்து பரிசளித்து கான்ஸ்டியூஷனல் டிபேட் இதை கொடுப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால், அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்த சட்ட தினத்தன்று பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு நிறுவனங்களிலும் இவைகளை எடுத்து சென்று இதை பிரதிபலித்து அம்பேத்கருடைய அந்த புகழை நிலைநாட்டி இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய பாரம்பரியத்தையும் இதோடைய அற்புதமான தன்மையும் உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கம் கவர்மெண்ட் உத்தரவாக இதை போட்டிருக்கின்றது. எங்களுடைய தலைவர் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இதை தெளிவாக இந்திய அரசாங்கத்துடைய உத்தரவோ அல்லது பாபா சாஹிப்புடைய கொள்கையுடைய அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருந்ததை, அது வந்து அனைத்து மக்களுக்கான வந்து ஒரு கொள்கை. இந்தியாவுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை என்பது எந்த ஒரு மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷனுடைய வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை எப்பவுமே வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வெளியிடாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், பல கட்சிகள் சைக்கிள் தருகிறேன் என்பார்கள், மாதம் 1000 தருகிறேன் என்பார்கள், சிலர் 2000 தருகிறேன் என்பார்கள், பலர் சொல்லுவார்கள் நாங்கள் உங்களுக்கு கேஸ் அடுப்பு தருகிறேன் என்கிறார்கள், குக்கர் தருகிறேன் என்கிறார்கள், அதே போன்று வீட்டு சாமான்கள் மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், ஃபேன் தருகின்றேன், ஆடு தருகிறேன், மாடு தருகிறேன், கோழி தருகிறேன், இப்படியெல்லாம் வந்து தேர்தலுடைய அறிக்கையிலே இருக்கும். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக நாங்கள் அமல்படுத்துவோம். அப்படி அமல்படுத்துவது வந்து நீங்கள் இந்த ஆடு மாடு கோழி இந்த பிரச்சனை எல்லாமே இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தி அந்த சட்டத்தினால் மக்களுக்கு அந்த பயன் சேர்ந்து விட்டாலே இவைகளெல்லாம் அவர்கள் தானாக பெற்றுவிடார்கள் என்பதுதான் உண்மை. ஆகையால் தான் பகுஜன் சமாஜ் கட்சி அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தேர்ந்தெடுத்து இங்குள்ள கட்சிகளில் எந்த கட்சியும் வந்து அவர் இணையாமல் பகுஜன் சமாஜ் கட்சியிலே அந்த கொள்கையிலே இணைந்து தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய உடலிலும் அதனுடைய முத்திரையை பதித்து மிக சிறந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் உடைய கொள்கைவாதியாகவும் பகுஜன் சமாஜ் கட்சி கொள்கையையும் எடுத்து சென்று யானை சின்னத்தை வெற்றி பெற செய்ய பல வழிகளிலே பல தளங்களிலே 3 தளங்களிலும் பாடுபட்டவர் அண்ணன் தென்னாட்டு அம்பேத்கர் ஆம்சாங் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே புத்த மதத்தை எப்படி வந்து அந்த புத்த பிக்குகளை எப்படி மரியாதை கொடுப்பது என்பதும், சோசியல் எஜுகேஷன், இது அனைத்து தளங்களிலும் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரை போல வந்து ஒரு செயல்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள். அந்த தளத்தை அவர் எடுத்து சென்று இந்த பணியை எடுத்து வந்திருக்கின்றார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவரை எல்லோரும் பார்க்கும்போது சொல்லுவார்கள், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை மிக 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 மிகமாக அண்ணன் பிரபலப்படுத்துகின்றார். பாபா சாஹிப் என்ற அவருடைய கொள்கை தத்துவம் உலகம் முழுமைக்கும் ஒரு பொதுவான ஒரு பொதுமறையாக இருக்கின்றது. இன்டர்நேஷ்னல்
அம்பேத்கர் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில், மலேசியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பல மாவட்டங்களில், பல நாடுகளிலே, பல நகரங்களிலிருந்து வந்தார்கள். ஜப்பானியர்கள் வந்தார்கள், ஐரோப்பியர்கள் வந்தார்கள், ஆஸ்திரேலியர்கள் வந்தார்கள், ஆப்பிரிக்கர்கள் வந்தார்கள், அதே போன்று ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளிலெல்லாம் வந்தார்கள், ஆசியாவிலிருந்து வந்தார்கள், மிடில் ஈஸ்டிலிருந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட நாடுகளிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் they are saying that we are following the Ambedkar ideology since it is the upgraded to downtrodden peoples. அதாவது நம்முடைய அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு அடித்தட்டு மக்களுக்கான ஒரு திட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு கொள்கை தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை என்று அனைத்து உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு உலகத் தலைவர் தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். வேலும் ஒரு செய்தியை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் வைத்து விட்டார் என்று சொல்லுவார்கள். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அவர் ரிசர்வேஷன் வைக்கவில்லை. எஸ்சி எஸ்டிக்கு மட்டுமல்லாமல் ஓபிசி, அதாவது தற்போது ஓபிசி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் ரிசர்வேஷனை வைக்க வேண்டும் என்பதுதான் பாபா சாஹேப் ஆர்டிகிள் 340 இந்தியன் கான்ஸ்டியூஷனை எடுத்து வந்தார். அப்படி எடுத்து வந்தபொழுது எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்ட காங்கிரஸ் கட்சி மற்றவர்கள், ஆனால் ஓபிசி என்று பிசி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பதை தடுத்தது. அதன் பிறகுதான் அதன் அடிப்படையிலே வந்தது தான் மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் விபி சிங் பிரதமராக இருக்கும்போது மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை அமல்படுத்தினார். அமல்படுத்தும் போது பார்த்தீர்கள் என்றால் பிசி, ஓபிசி என்று சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் காஸ்ட்டுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆர்டிகிள் 340 இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம். அதனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வெறும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் எடுத்து வந்தவர் அல்ல. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் அவர் பாடுபட்டு ரிசர்வேஷன் வைக்க வேண்டும் என்றார். அவர் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் லீடர், உலகத் தலைவர். இந்த 100 ஆண்டுகளிலே தோன்றியதிலே மிக சிறந்த அறிவாளி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று கொலம்பிய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அப்படி கொலம்பிய பல்கலைக்கழகம் அறிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்திய நாட்டிலே, அதாவது இங்கிருந்து சென்று உலக அளவிலே பல நூல்களை படித்து பல ஆராய்ச்சிகளை செய்த, மற்ற நாடுகளில் சென்று பல ஆராய்ச்சிகளை செய்த மற்ற தலைவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள்தான் மிக நம்பர் 1 அறிவாளி, இந்த 100 ஆண்டுகளில் தோன்றிய நம்பர் 1 அறிவாளி, இன்டலெக்சுவல் பர்சன் என்று அறிவித்துள்ளது. இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இந்திய அரசியலமைப்பு என்ற சட்ட நாள் கான்ஸ்டியூஷன் டேவுக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் முழுமையான தொடர்பும் அவருடைய செயல்பாடுகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மேலும் வலுப்பெற செய்ய வேண்டும், சிறப்புற செய்ய வேண்டும். அதே போன்று நான் வாக்கு பற்றியும் இங்கு சொல்ல வேண்டும். சவுத் பாரா கமிஷனிலே வாக்குகள் அடிப்படையிலே அனைவருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பேசியது அங்கு முழுமையாக நிறைவு பெறவில்லை. ஒரு காலத்திலே பார்த்தீர்கள் வாக்கு என்பது, அதாவது யாரெல்லாம் லேண்ட்லார்ட்ஸ் அவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸ், இவங்க 2 பேருக்கும் வாக்குகள் கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்தா ஒரு 3% வாக்குகள் இருக்கும் மக்கள் சேர்ந்து 97% மக்களை ஆட்சி செய்கிற மாதிரி இருந்தது. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த கொள்கைகளை சொல்லும் பொழுது 13% வாக்குகள், அதன் பிறகு 13% வாக்குகள் மக்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷனில் டிராப்டிங்கில் செயல்படும் பொழுது 21 வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்று அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வாக்கு அளிக்கின்ற உரிமையை வாங்கி கொடுத்தார். அது நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால், ஏன் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார்கள் என்றால், டேக்ஸ்பேயர்ஸ்க்கு வாக்குரிமை கொடுத்தார்கள், வரி கட்டுபவர்கள். அப்போது நாம் தினமும் வாங்குகிற ஒரு சோப்பு, ஒரே ஒரு சின்ன ஒரு டூத் பேஸ்ட், இது உள்பட எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேல் டேக்ஸ்னு முன்னாடி இருந்தது. இப்போ அது ஜிஎஸ்டியாக மாறி இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம வாங்குகிற சின்ன பொருள் கூட சாதாரண மக்களும் டேக்ஸ் கட்டுறாங்க. அதனால் அனைவருக்கும் வாக்குரிமை அப்படி என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தினார். ராஜீவ்காந்தி அவர்கள் வந்த பிறகு, பிரதமராக வந்த பிறகு, அந்த 21 வயதிலிருந்து அந்த வாக்கு அளிக்கும் உரிமையை 18 வயதாக குறைத்தார். ஸோ இப்படியாக அனைத்து மக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமையும் வாங்கி தந்தது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் என்பதை சொல்லி, இந்த சட்ட தினத்தில் இந்த 26 நவம்பர் 1949 இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு இதுக்கு இடையில் நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் நான் தெளிவாக விளக்கி இருக்கிறேன் என்று நம்புகிறேன்.
இந்த விளக்கத்திற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.